Praise the Lord. இந்த காலவேளை இந்த கல்வாரி அன்பை கொண்டாடுவோம். அது நம்முடைய ஆதாரம். ஆமென். எல்லா சூழ்நிலையிலும் இந்த கல்வாரியை நோக்கி பாருங்க, பிரகாசம் அடைவு. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தரேசு ஆருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கர்த்தன் இயேசு ஆருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. எல்லாம் சேர்ந்து விலையேற பெற்ற திருரத்தமே அவவிலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இருந்தனரே. விலையேற பெற்றோனாய் மாற்ற அவருடைய ரத்தத்தை சிந்தினார். தேவ மக்களே, உங்களுக்கும் எனக்கும் எது ஒரு ஆதாரம் சொன்னா அவருடைய ரத்தம். இன்னைக்கு அந்த ரத்தம் பேசுகிறது. அந்த ரத்தம் உங்களை என்னை வாழ வைக்கும். வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்புக்கிணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்த தம் ஜீவனை ஈந்தாரே. அன்னையிலும் அன்பு வைத்து தம் ஜீவனை ஈந்தாரே. எல்லாரும் விலையேற பெற்ற திரு ரத்தமே அவவிலாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையா. ஓ தேங்க்யூ லார்ட். விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக இந்த தேவ மக்களே, காலவேளையில அந்த கல்வாரி காட்சியை கொண்டு வந்த நேரத்தில் உங்களையும் என்னையும் வாழ வைக்கிற இயேசு அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நமக்காக சிந்திருக்கிறார். எந்த ஒரு மனுஷி அந்த கல்வாரியை நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் எனக்கு வேண்டாம், ஆம் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், நீர் எனக்காக மரித்தீர் என்பதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விலையேற பெற்றோனாய் அவன் மாறுகிறான். இன்றைக்கு உங்க பிரச்சனை, குழப்பம், அங்கலாய்ப்பு, தவிப்பு, போராட்டம் எது வேணா இருக்கட்டும், கல்வாரை நோக்கி பாருங்க. இந்த காலங்களில் பிரகாசம் அடையும். ஆமென், ஆமென். கர்த்தர் தொடர்ந்து அவருடைய வார்த்தையிலே நம்மளை பலப்படுத்துவாராக. ஆமென். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இது ஆசாப்பின் சங்கீதம். இந்த ஆசாப், இந்த சங்கீதக்காரர் இதை எப்படி எழுதுகிறார் பாருங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவ மக்களே, இன்னைக்கு ஆபத்து இந்த உலகத்துல ஒன்றோடு ஒன்றாக இருக்குது. அப்போ ஆபத்து காலம் இருக்கு. இந்த ஆபத்து காலத்திலிருந்து தப்புவிப்பவர் கர்த்தர். சில நேரங்களில் அந்த ஆபத்து காலத்துக்குள்ளேயே கொண்டு போய் அதுலேயும் வாழ வைக்கிறார். ரெண்டையும் கர்த்தர் செய்கிறார். வழங்குதா உங்களுக்கு? ரெண்டு செய்வதற்கும் ரெண்டு விதமான அர்த்தம் உண்டு. ஒன்று, ஆபத்து காலம் வரும்பொழுது அந்த காலத்துக்குள்ளேயே பிரவேசிக்க விடாதபடி அவருடைய செட்டைகளில் விரித்து பாதுகாத்து அவர் அற்புதமான ஒரு கிருபையும் ஸ்லாக்கியத்தையும் செய்கிறார். ஐயா தேவ மக்களே, கடந்த நாட்களில் இந்த கோவையில் அதிகமாக தாக்கி அநேக
தேசங்களுக்குள்ளே பல விதமான சூழ்நிலைகள் உருவானது. அப்போ பாருங்க, ஒரு தேசத்திலிருந்து ஒரு தம்பி, அவர் நம்முடைய இந்திய தேசத்தை சேர்ந்தவர், படிக்கிறதுக்காக சென்றிருக்கிறார். அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணார். ஆனால் இப்படின்னா சூழ்நிலைக்கு ஒரு மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு செய்தி, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரில, இங்கேயே இருந்துடுறதா, நீங்கள் நானும் 2 பேரும் ஜெபம் பண்ணுவோமா? 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். இப்போ நான் கர்த்தர் சொன்னதை அவனுக்கு சொன்னேன், தம்பி இம்மிடியேட்டாக கிளம்பி. ஆனால் என்னென்ன, ஆமாம் கிளம்பி. இந்த தம்பி சொல்கிறான் பாருங்க, இம்மிடியேட்டாக புக் பண்ணுறான், அடுத்த நாளே கிடைக்குது. அவன் ஃப்ளைட்டை காத்திருந்து அதை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் வருது, இப்போ போகிற ஃப்ளைட்டு தான் லாஸ்ட்டு ஃப்ளைட்டு, இதுக்கப்புறம் இல்லை, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் என்பதாக அறிவிப்பு வருது. அதே போல் அதுதான் லாஸ்ட் ஃப்ளைட்டு. அவன் வாரான், தப்பித்து கொள்கிறான். இன்னொரு விதம் நடந்தது பாருங்க. பல மாதங்களுக்கு முன்பதாக இது போல் ஜப்பான் தேசத்தை சுனாமி தாக்குகிறது. ஊரெல்லாம் பெரிய தண்ணி, பலவிதமான நஷ்டம், எல்லா மோட்டார் பைக்ஸ், எல்லா காரும் தண்ணியில் மிதந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஃப்ளாட்டில் வசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்க எங்கேயும் தப்பிச்சு போக முடியல, அங்கே தான் இருக்கிறாங்க. பலவிதமான பாதிப்பு அணையிருக்கு. ஆனால் அவங்க சாட்சி சொல்கிறாங்க, இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் பலருக்கு அவங்க வீடில் பலவிதமான டேமேஜஸ், அநேக பொருட்கள் உடைஞ்சு சுக்குநூறாய் ஆகிருக்கிறது. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, அவங்க கார் பார்க்கிங் பண்ண இடத்துல அந்த கார் அழகாக நிற்கிது, அதுக்குள்ளே தண்ணி வரல. நல்லா கவனிங்க. 2வது, ஒரு பொருள் கூட கீழே விழலை, சேதங்கள் நடக்கலை. அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய எல்லா ஆகாரத்தையும் கர்த்தர் அவங்களை கொடுத்து திருப்திப்படுத்தி நிரப்பி வைத்திருந்தார். அப்போ கவனிங்க, இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன? இந்த 2 விதத்துலேயும் கர்த்தர் நம்மளை செய்ய முடியும். சில நேரம் ஆபத்து காலத்திலேயே உள்ளே போய் வைக்கிறாரு. ஏன்னா அதில் அவருடைய காரியங்கள் அநேகருக்கு விளங்கணும். கர்த்தரால் எல்லாம் கூடும். ஆபத்து காலம் பார்த்து கர்த்தர் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆபத்து காலம் கர்த்தரை பார்த்து பயப்படணுன்றதுக்காக சில நேரங்களிலே அவருடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து காலத்துக்குள்ளேயும் அவர்களை வைத்து அவர்களை போஷித்து திருப்திப்படுத்துகிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? இன்றைக்கி இந்த வசனம், இந்த ஆசாப் சொல்கிறாரு, அவர் விடுவிக்கிறாராம். அவர் விடுவிக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை துதிப்போம், ஆராதிப்போம். இன்றைக்கி உங்களுடைய காலம் எப்படி இருக்கீங்கன்னு தெரில, எந்த சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு தெரில, அவரை நோக்கி கூப்பிடுங்க, உங்களுக்கு பதில் உண்டாகும். உங்களை கர்த்தர் ஜெயத்தின் பாதையில் நடத்துவார். God bless you.